மை வி3 ஆர்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, நம்ம மை வி3 ஆர்ட்ஸ் கம்பெனியில் மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்திருக்குது. அது என்னன்னாக்க, நம்ம அனைவருக்கும் பேமெண்ட் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்தி தான். அது எப்படி எல்லாருக்கும் பேமெண்ட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, முதல்ல எதுவுமே இதுவரையிலையும் சிஎம் மெம்பர் ஆகி எதுவுமே இதுவரையிலையும் நான் ஒரு பேமெண்ட்டு கூட எடுக்கலை அப்படின்னு இருக்காங்க அப்படிங்களா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் போட போகிறதா சொல்லி தகவல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுனாக்கா எப்படி ஃபுல் அமௌண்ட்டும் போடுவாங்களா இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுவாங்களா அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுவரையிலையும் தெரியல. ஆனால் இதுவரையிலையும் ஒரு பேமெண்ட் கூட எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் கொடுப்பதாக நமக்கு தகவல் வந்திருக்குது. அதனால் அனைவரும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கான பேமெண்ட்டு நம்ம எல்லாருக்கும் வரும் என்பதில் ஐயமில்லை. அதனால் எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க முடியுமோ இருங்க. இவ்வளோ நாள் காத்திருந்துட்டோம். இன்னும் ஒரு கொஞ்ச காலம் மட்டும் கூடிய விரைவில் நமக்கான பேமெண்ட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த முதல்ல இதுவரையிலையும் பேமெண்ட்டு எடுக்காதவங்களுக்கு ஒரு பேமெண்ட்டு கொடுத்துட்டு அடுத்தடுத்து எல்லாருக்கும் பேமெண்ட் கொடுக்குறதா ஒரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அனைவரும் பொறுமை காப்போம். இது பேமெண்ட் வரதை பற்றி நம்ம வினோத் அஃபிஷியல் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ஃபுல் டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, மை வி3 ஆர்ட்ஸில் பேமெண்ட் சம்மந்தமாக பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ அதிகாரப்பூர்வமாக லீகல் டீம்லேருந்து ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் சம்மந்தமாக 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. 3 பிரிவுகள். இந்த 3 பிரிவுகளை தெளிவாக சொல்கிறேன். அந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பலாபலன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏ கேட்டகரி. ஏ கேட்டகரியில் என்னென்னா, ஆரம்பத்திலேருந்து இந்த கம்பெனியில் இருக்கிறவங்க, அதாவது கம்பெனி தொடங்கி ஒரு 2-3 வருஷம், அதாவது நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ளே முன்னாடி இருந்து சேர்ந்தவங்க இருக்காங்களா, அவங்க புறாமே ஏ கேட்டகரி. அவங்கள நம்ம கணக்கில் வைக்க தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பி கேட்டகரி. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க பூரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே பணம் எடுத்தவங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே அவங்க பணம் எடுத்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே பி கேட்டகரியில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சி கேட்டகரி. இந்த சி கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் புதுசாக சேர்ந்து கம்பெனியில் எந்த ஒரு தொகையுமே எடுக்காதவங்க. அதாவது நீங்கள் ஓஎம்பிஎம்மாக இருந்து அமௌண்ட் எடுத்துருக்கிறது வேற. உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஓஎம்பிஎம்மாக இருந்து நீங்கள் அமௌண்ட் எடுத்திருந்தாலும் இதில் கவுண்டில் வராது. சிஎம் அப்கிரேட் ஆகி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வந்திருப்பீங்கல்ல, அதுக்கு அப்புறமா நீங்கள் எந்த ஒரு தொகையும் எடுக்காத ஒரு நபராக இருந்தால் நீங்கள் சி கேட்டகரியில் வருவீங்க. அப்படி வரும் பட்சத்தில் உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அதாவது உங்களுக்கு தான் முதல்ல அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலை. எப்போ கொடுப்போங்கிறதையும் உறுதியாக சொல்லலை. அது என்ன நிலவரங்கிறது தெளிவான ஒரு தகவல் இல்லை. ஒருவேளை பின்னாடி அறிவிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 விதமான கேட்டகரி அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றின அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்றதை இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். யாருக்கு பணம் வரப்போகுதுங்கிறதும் முழுசாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் எவ்வளோ வரப்போகுதுங்கிறத தெளிவாக அவங்க குறிப்பிடலை. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த வீடியோக்களில் நம்ம தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம கொடுத்துருவோம். இதில் சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதாவது நாங்கள்லாம் ஒரு பேமெண்ட் 2 பேமெண்ட்டில் எடுத்திருக்கோம், 3 பேமெண்ட்டில் எடுத்திருக்கோம். எங்கள்லாம் எந்த கேட்டகரியில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். கவலையப்பட தேவையில்லை. 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே எடுத்திருக்கவங்க தான் பி கேட்டகரி. 1 லட்சம் கீழே, அதாவது 99,000க்கு கீழே எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களிருந்து எந்த பேமெண்ட்டுமே எடுக்காமல் இருக்கிற எல்லாருமே சி கேட்டகரி தான். இதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை நான் இடையில சொல்லாமல் விட்டுருப்பேன். இதை தெளிவாக சொல்லணுங்கிறதுக்காக தான் கடைசியில் சொல்கிறேன். 99,000 ரூபாய்க்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே சி கேட்டகரி தான். அவங்களுக்கும் பேமெண்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் வரும். ஆனால் எந்த அளவுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்குது. சார் நண்பர்களே, நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டை வச்சு தான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கே வர முடியும் நான். ஏன்னா இப்போ கொடுத்துருக்க தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீகல் டீம்லேருந்து தான் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்தடுத்து வேறு ஏதாவது முக்கியமான தகவல் கொடுப்பாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சார் நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவலில் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.